இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே ஒரு பொய்யான செய்தியை நமது முதலமைச்சர் வழக்கம் போல் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னர் சொன்ன பொய்யையே 2021 சொன்ன அதே பொய்யை இந்த கடந்த 5 ஆண்டு காலமும் செய்து வந்தார். கடந்த 5 ஆண்டு காலம் சொன்ன பொய்யையே இன்னைக்கு காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒரு செய்தி, பொய்யான செய்தி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 5000 ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு கொடுக்கவில்லை. 28 மாதங்கள் கொடுக்கவில்லை. 28 மாதங்களுக்கும் அந்த 28,000 ரூபாய் முதலமைச்சர் கொடுப்பாரா என்று சொன்னால் அதுவும் கொடுக்கல. ஆனால் எல்லோருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுபோல் இன்னொரு விந்தையில் இதுவரையில் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம், கோடைகால விடுமுறைக்காக 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். இந்த 5 வருஷத்துலையும் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு? இந்த 5 வருஷம் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு? 1000 ரூபாய் கொடுத்தார்களா? இல்லை. இன்றைக்கி அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன பிறகு அவர்கள் 2000 ரூபாய் கொடுப்போம், இந்த மாதத்திற்கு 2000, அடுத்த மாதத்திற்கு 2000, ஆக கோடை காலத்தில் 1000 என்று 5000 ரூபாய் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். நான் கேட்குறேன், இந்த 5000 இந்த அறிவிப்போடு விட்டுருவாங்களா? ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 2039 ஆண்டு 2029 ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் முதல்வரையே நாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் முதல்வரை பார்க்கலாம், பேசலாம். ஆனால் அவர் பேசி அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முடியும்.